நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் திருநாமத்தினால் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நல்ல செய்தியை உங்கள் இல்லங்களுக்கு எடுத்து தருகிற இந்த ஜோஸ்வா டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய புத்தகத்திலிருந்து நல்ல செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நல்ல செய்தி வார்த்தை 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14-15. 1 கொரிந்தியர் அதிகாரம் 2 வசனம் 14-15 வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அன்பானவர்களே, இங்கே 2 விதமான கூட்டம், 2 விதமான மனிதர்கள், 2 விதமான கூட்டத்தை பற்றி அப்போஸ்தலன் பவுல் பேசியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா, ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் அவன் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய உபதேசங்கள் இது எல்லாமே அந்த மனிதனுக்கு எப்படி தோன்றுமானா பைத்தியக்காரத்தனமாக தோன்றுமா. பாருங்கள், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும்னு சொல்கிறார். பாருங்கள் இல்லையா? இந்த உலகத்தின் ஆவி, இந்த உலகத்தின் ஆவியோட ஒரு மனிதன் இருக்கும்போது, எந்த மனிதன் இருக்கிறானோ அந்த மனிதனுக்கு இந்த பிரசங்கம், இந்த விசுவாசம், இந்த ஆராதனைகள், இந்த ஜெபங்கள், இந்த தேவனுடைய தேவ பக்திகள் இது எல்லாமே எப்படி தெரியும்னா சிலுவையை பற்றியதான விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறது, இப்படி எல்லாமே கிறிஸ்துவின் வாழ்க்கைக்குள்ளே எல்லாமே அந்த ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனுக்கு எப்படி தெரியும்னா பைத்தியக்காரத்தனமாக தெரியுமா. உண்மை தானே? நம்மளும் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் இல்லையா? பாருங்கள், அதை அழகாக சொல்லியிருக்கிறார். 2 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய மனிதன், இன்னொன்று ஜென்ம சுபாவமுள்ள மனிதன். இந்த ஜென்ம சுபாவமுள்ள மனிதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதன் மறுபிறப்பு அடையாத மனிதன். அதாவது மாம்ச சிந்தையில் இருக்கிறவன், மாம்ச எண்ணங்கள் தான் முழுவதுமே இருக்கும். இந்த உலகத்தின் ஆவி, இந்த உலகத்துடைய ஆவி தான், இந்த உலகத்தின் ஆவி தான் அந்த மனிதனுக்குள்ளே இருக்கும். அவன் மாம்சமானவன், மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கக்கூடியவன், மறுபிறப்பு இன்னொரு மீண்டும் பிறக்காத மனிதன் அவன். அந்த மனிதனுக்கு தான் இந்த உபதேசங்கள் எல்லாமே எப்படி தெரியும்னா பைத்தியகாரத்தனமாக தெரியுமா. ஏன்னா இவங்க இந்த இயற்கை, அதாவது தன்னுடைய இயற்கை சுபாவத்தால் நடக்கக்கூடியவங்க, இயற்கை சுபாவத்தால் வாழக்கூடியவங்க, அந்த சுபாவத்திலேயே இந்த தேவனுடைய வாழ்க்கையையும் பார்க்கக்கூடியவங்க. இப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா எந்த மனிதனுக்கு இந்த உபதேசங்கள், இந்த விசுவாச வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், விசுவாச ஆராதனைகள், விசுவாச ஜெபங்கள் எந்த மனிதனுக்கு பைத்தியகாரத்தனமாக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை பெறாத மனிதர்களுக்கு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெறாத மனிதர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காரியம் பைத்தியகாரத்தனமாக தான் தெரியும். அன்பானவர்களே, அந்த
ஆவி அவங்களுக்குள்ளே இருக்கிறது தான். இந்த உலகத்தின் ஆவியும் இந்த உலகத்தின் ஆவி இருக்குது, தேவனுடைய ஆவி அவங்களுக்குள்ள இல்லை. தேவனால் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஆவி அவங்களுக்குள்ளே இல்லைன்றதுனால இந்த நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே எப்படின்னா ஆவிக்குரியவைகள். பாருங்கள் அந்த வசனத்தை, ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம், தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் ஆண்டவருடைய ஆவிக்குரிய இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறிய மாட்டான். ஆவி இல்லைனாலே, கர்த்தருடைய ஆவி இல்லைனாலே இந்த காரியங்கள் எதுவுமே ஒரு மனிதனுக்கு என்ன கொடுக்காதுன்னா பலனை கொடுக்காது. அந்த மனிதனுக்கு இது அற்பமாக தெரியும், பைத்தியகாரத்தனமாக தெரியும். அந்த காரியத்தை தான் பவுல் எழுதியிருக்கிறார். அந்த மனிதனுக்கு பைத்தியகாரத்தனமாக அற்பமாக தெரியும், ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியும் இல்லையா. ஆனால் விசுவாசிக்கிற மனிதன், தேவ ஆவியை, பரிசுத்த ஆவியை உடைய மனிதனுக்கு, உன்னதத்தின் ஆவியை பெற்ற மனிதனுக்கு இந்த காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? உற்சாகமாக இருக்கும், பலனாக இருக்கும், நம்பிக்கையை தரும், ஆசீர்வாதத்தை தரும், விடுதலையை தரும். பாருங்கள், இந்த மனிதனுக்கு இவ்வளோ சகல ஆசீர்வாதத்தையும் கொடுக்குற இந்த ஆவிக்குரிய பிரகாரமான இந்த வாழ்க்கை, இந்த உபதேசம், இந்த விசுவாச பயணம், ஆனால் அந்த மனிதனுக்கு எப்படி தருது? அந்த மனிதனுக்கு ஒன்றும் இல்லாமல் இது என்ன பைத்தியகாரத்தனம்ன்ற மாதிரி தெரியுது. காரணம் என்னென்னா தேவ ஆவி அவனுக்குள்ளே இல்லாதது தான். இந்த உலகத்தின் ஆவி அந்த மனிதனுக்குள்ளே இருக்குது. அந்த காரியம்தான் அந்த மனிதனுக்கு அப்படி. பாருங்கள், அதே அதிகாரத்தில் பாருங்கள், வசனம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனின் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். பாருங்க, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காமிக்கிறோம். இந்த ஆவிக்குரியவைகளை அந்த ஆவியில்லா மனிதன் புரிந்து கொள்வதில்லை. இந்த ஆவிக்குரியவைகளை அந்த ஆவியில்லா மனிதன் புரிந்து கொள்ள முடியாது. அதை தான் இங்கே பவுல் தெளிவாக விளக்கி எழுதியிருக்கிறார் இல்லையா. பாருங்கள், இன்னொரு வசனம் பார்ப்போம். 1 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள் பக்கத்திலே. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. பாருங்கள், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிற மனிதனுக்கு பைத்தியமாக தெரியுது. ஒரு ரட்சிப்புக்குள்ளே இருக்கிற மனுஷனுக்கு தேவ பலனாக தெரியுது. பாருங்கள், உபதேசம் ஒன்று தான், ஒரு சிலுவை தான், ஒரு சிலுவை ஒரு உபதேசம்தான். ஆனால் ஒரு கூட்ட மக்களுக்கு இந்த சிலுவையும் இந்த சிலுவையின் உபதேசங்களும் பலனை தருது, ஆசீர்வாதத்தை தருது. ஆனால் இன்னொரு கூட்ட மனிதர்களுக்கு அது எப்படி தருது? பைத்தியகாரத்தனமாக தெரியுது. அந்த காரியத்தை தான் நம்ம 2ஆம் அதிகாரத்துலேயும் நம்ம பார்த்தோம். இதே இதில் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துலேயும் அதை தான் எழுதப்பட்டிருக்கு. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு அது பைத்தியமாக தான் தெரியும். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிற மனிதனுக்கு தான் அது பைத்தியகாரத்தனமாக தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா விசுவாச வாழ்க்கையில், நித்திய ஜீவ வாழ்க்கையில் ஒரு புது ஜீவனை பெற்று, ஒரு புது ஆவியை பெற்று,
ஒரு புது பலனோடு வாழ்ந்து கொண்டு வர விசுவாச வாழ்க்கையில் இருக்கிற மக்கள் கூட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த செய்தியானது அவங்கள உயிர்ப்பிக்குது, அவங்கள உற்சாகப்படுத்துது, அவங்களுக்கு மகிழ்ச்சியை தருது, அவங்களுக்கு நம்பிக்கையை தருது, அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருது, அவங்களுக்கு சமாதானத்தை தருது, அவங்களுக்கு சந்தோஷத்தை தருது. பாருங்கள், ஆனால் இதெல்லாம் தருகிற ஒரு செய்தியானது பார்த்திங்கன்னா, ஒரு உபதேசம் இன்னொரு மனிதனுக்கு அது பைத்தியகாரத்தனமாய் தெரிகிறது. அன்பானவர்களே, தேவ ஆவியை பெறணும் இல்லையா? ஏன்னா இவ்வுலக வாழ்வுக்கு அடிமையாக இருக்கிற மனிதர்களுக்கு தான் இந்த காரியங்கள், இந்த உபதேசம் எல்லாமே இப்படி தோன்றும். ஆவிக்குரியவன் அப்படின்னா ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை, அவன் அந்த தேவ சிந்தையோடு ஒத்து போகிற மனிதனா இந்த ஆவிக்குரியவன் இருக்கிறான். இந்த ஆவி இல்லாத மனிதன் தான் தேவனுடைய சிந்தைக்கும் அவனுடைய சிந்தைக்கும் முரண்பாடு இருக்குது. இந்த சிந்தை ஐக்கியப்படாததுனால அவனுடைய சிந்தை இந்த ஆவிக்குரிய சிந்தையோட பொருந்துறதில்லை, ஒத்து வர்றதில்லை. அன்பானவர்களே, தேவ ஆவியை பெறணும், ரட்சிப்பை பெறணும், தேவ ஆவியை பெறணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரி, அப்போது எப்படி ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறது, எப்படி ஒரு மனிதன் ஆவிக்குரியவனாய் மாறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் இப்படி மாம்சத்தின் பிறகமாக உலகத்தின் ஆவியை பெற்று வாழ்ந்து கொண்டே இருக்கிற மனிதன் ஆண்டவரை விசுவாசிக்கணும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அவர் தர்ற ரட்சிப்பை நம்பணும். ஆண்டவருடைய ரட்சிப்பையும் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசித்து அந்த மனிதன் ஆண்டவர்கிட்ட தேவ சமூகத்தில் நின்னா போதும். என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மனிதனுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அல்லேலூயா! அந்த மனிதனுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் அதிகாரம் 10 வசனம் 9. அந்த பகுதி பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்லும். ஒரு மனிதன் கிறிஸ்து இயேசு உயிர் தெழுந்தார்னு தன்னுடைய இருதயத்தில் விசுவாசிக்கும் போது அவனுடைய இருதயத்தில் ரட்சிப்பு வருதுன்னு பவுல் சொல்கிறார். அப்போ அந்த மனிதன் இருதயத்தில் இந்த ரட்சிப்பு வரணும். இந்த ரட்சிப்பு வந்ததுன்னா அடுத்து தேவ ஆவியை அவனுக்கு தருவார். இந்த ரட்சிப்பும் தேவ ஆவியும் அந்த மனிதனுக்குள்ளே வரும்போது இதே உபதேசங்கள் அந்த மனிதனுக்கு ஒரு நேரத்தில் பைத்தியகாரத்தனமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது அவனுக்கு தெய்வ பலம் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா! அன்பர்களே, இதுதான் விசுவாச வாழ்க்கை. ஒரு கூட்டத்தாருக்கு பைத்தியகாரத்தனமாக தெரியுது, ஒரு கூட்டத்தாருக்கு பலமுள்ளதாக தெரியுது, மகிழ்ச்சியானதாக தெரியுது, தெளிவு நிலையாக தெரியுது. அன்பானவர்களே, அப்போ பார்த்தீங்களா, 2 விதமான கூட்டங்களை பற்றி இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த ரட்சிப்படையும் மனிதன் பார்த்திங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்போது ரட்சிப்படையிறு, அவனுக்கு பரிசுத்த ஆவியும் தேவன் கொடுக்கிறார். ஆவியினால், ஆண்டவருடைய வசனத்தினால, ஆண்டவருடைய வசனங்கள் எப்படி இருக்குன்னா ஆவியுள்ளதாயும் ஜீவன் உள்ளதாயும் இருக்குன்னு யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுவார். என்னுடைய வசனங்கள் ஆவியுள்ளதாயும் ஜீவன் உள்ளதாயும் இருக்குன்னு சொல்லுவார். இந்த ஆவியுள்ளதாயும் ஜீவன் உள்ளதாயும் இருக்கிற இந்த வசனங்கள் அந்த மனிதனுடைய இருதயத்துக்குள் செல்லும்போது, அந்த மனிதன் இயேசுவை விசுவாசிக்கும் போது அவன் இருதயத்துக்குள் இந்த வசனங்கள் செல்லும்போது அவனுக்கு அங்கே ரட்சிப்பு கிடைக்குது. இதுவரைக்கும் உணராத ஒரு அனுபவத்தை அந்த மனிதன் உணர்கிறான் தனக்குள்ள. அவனுக்கு தேவ ஆவி கொடுக்கப்படுது. பவுல் சொன்னார் இல்லையா, நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றிருக்கணும். அந்த தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி அந்த மனுஷனுக்கும் கொடுக்கப்படுது. அன்பானவர்களே, அதன் பின்பு இந்த மனிதன் ஆவிக்குரிய மனிதனாய் மாறுகிறான். மாம்ச மனிதனாய், உலகத்தின் ஆவியை உடையவனாய், ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனாய், இப்படியெல்லாம் மாம்சத்தோடு மாம்சமாக துன்மார்க்க வாழ்க்கையில் இருந்த ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய உபதேசங்களை, ஆண்டோடைய சிலுவையை, ஆண்டோடைய இரத்தத்தை பரியாசம் பண்ணின மனிதன், இதெல்லாம் பைத்தியக்காரம்னு சொன்ன மனிதன். அதன் பின்பு அதே எந்த விஷயத்தை இவன் இகழ்ச்சியாக பேசினானோ அந்தந்த காரியங்களே இவனுக்கு பலமுள்ளதாக மாறுது. பார்த்தீங்கன்னா அந்தந்த காரியமே இவனுக்கு பலமுள்ளதாக மாறுது. அன்பானவர்களே,
இந்த மாற்றத்தை இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி உங்களுக்கு இது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உபதேசங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம், பரலோக வாழ்க்கை, ஆண்டவருடைய வார்த்தையின் மகிமை, இது எல்லாமே தேவ ஆராதனைகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆவியின் அபிஷேகங்கள், அந்நிய பாஷைகள், இது எல்லாமே இன்றைக்கி ஒரு சிலருக்கு இந்த என்ன சொல்கிறது தேவ ஆவியை பெறாத மனிதர்களுக்கு இது ஒன்றா பைத்தியகாரத்தனமாக தெரியலாம். ஆனால் ஒரு நாள் ரட்சிப்பை நீங்களும் அடையும் போது அன்றைக்கு இதனுடைய பலம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன்னா எந்த மனிதனும் கெட்டு போகக்கூடாது, எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படணுன்றது தான் தேவனுடைய சிந்தை, தேவனுடைய விருப்பம். அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அதனால் இன்றைக்கு இப்படி பார்க்குற பார்வை உங்ககிட்ட ஒரு நாள் மாறும், ஆண்டவர் மாற்றுவார். அந்த ரட்சிப்பை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணும்போது இதே உபதேசங்கள், இதே ஆராதனைகள், இதே வேத வசனங்கள் உங்களுக்கு அன்னைக்கு எவ்வளோ பலன் உள்ளதாக தெரியுமா அன்பானவர்களே? அதனால் நாம் உணராத வரைக்கும் உண்மை கூட நமக்கு எப்படி தான் தெரியும்? பொய்யா தான் தெரியும், நாம் உணராத வரைக்கும், இல்லையா? அதுதான் உணர்வு இல்லாத இருதயம். நாம் உணராத வரைக்கும் ஒரு உண்மையை கூட நம்ம பொய்யா தான் பார்ப்போம். நாம் உணரும்போது தான் அந்த உண்மையின் பவர் நமக்கு தெரியும் அன்பானவர்களே. அதனால் ரெண்டு விதமான பார்வை, ரெண்டு விதமான கூட்டம் இருக்க தான் செய்யுது. இவங்க இந்த ரட்சிப்புக்குள்ளே வரும்போது தான் அவங்களுடைய அந்த மனிதன் ஒரு ஆவிக்குரிய மனிதனாய், தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்ற மனிதனாய் மாறுகிறான். ஆவியின் அபிஷேகம் பெறுகிறான், ஆவியின் வரம் அவனுக்கு கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் அவன் சிலுவை பற்றிய உபதேசத்தை மாற்றி பார்க்குறான், இயேசுவின் ரத்தத்தை வித்தியாசமாக திரும்ப பார்க்குறான், விசுவாசத்தோடு பார்க்குறான், தெய்வ பக்திக்குள்ளே வளர்க்குறான். அவனுக்கு தெய்வீக குணம் உருவாகுது. அவன்கிட்ட இருந்த அந்த மிருக குணம், அந்த மிருக குணம் போய் அவனுக்குள்ள ஒரு தெய்வீக குணம் உருவாகுது. அன்பானவர்களே, இந்த தெய்வீக குணம் உருவாகாத மனிதர்கள் தான் இந்த காரியங்களை, சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியமாக தெரியும். அன்பானவர்களே, இது ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆராய்ந்து ஆவிக்குரிய பிரகாரமாய் பேசப்படுகிறது. இது ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரியவன் இதை புரிந்து கொள்கிறான், பிறன் அதை புரிந்து கொள்ள மாட்டான். இது பவுல் தெளிவாக சொல்கிறார். ஆண்டோடைய புத்தகம் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லி கொண்டே இருக்கு அன்பானவர்களே. அதனால் ஒரு மனிதன்கிட்ட பார்த்திங்கன்னா பழையவர்கள் ஒளிந்து எல்லாம் புதிதாகுதுன்னு பவுல் சொல்லுவார். அந்த வசனத்தை நிறைவாக வாசித்து இந்த நல்ல செய்தியை நிறைவு செய்வோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். தேவனுக்கு மகிமை. 2 கொரிந்தியர் அதிகாரம் 5 வசனம் 17வது வசனம் பாருங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. எல்லாம் புதிதாயின, பழையவைகள் ஒளிந்து போயினன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? இந்த பழையவைகள் நம்ம இப்போ பார்த்தோம். பார்த்தீங்களா? 2 மனிதனை பார்த்தோம். ஆவிக்குரிய மனிதன், இந்த உலகத்தின் ஆவியை உடைய மனிதன் ஒருவன், தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றவன் ஒருவன். 2 விதமான கூட்டம். இந்த உலகத்தின் ஆவியை உடைய ஒரு கூட்டம், தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்ற ஒரு கூட்டம். இது இந்த கூட்டத்தை இன்னொரு கூட்டம் பைத்தியகாரத்தனமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்களையும் தேவன் தொடும்போது அவங்களும் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பாங்க. விசுவாசிக்கும் போது இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை அவங்க அனுபவிப்பாங்க. அன்னைக்கு இந்த பழையவைகள் எல்லாம் அவங்கக்கிட்ட ஒளிஞ்சு போயிடும், எல்லாமே புதிதாக இருக்கும். அன்னைக்கு எல்லாமே அவங்களுக்கு இந்த தெய்வீக காரியம் எல்லாமே, இயேசு கிறிஸ்துவை பற்றிய எல்லா காரியங்களும் அன்னைக்கு அவங்களுக்கு அவ்வளவு அபிஷேகமாக தெரியும், அவ்வளோ சந்தோஷமாக தெரியும், அவ்வளோ பலம் தரக்கூடியதாக இருக்கும், அவ்வளோ நம்பிக்கையை கொடுக்கும், அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். அன்பானவர்களே, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த புதிதான வாழ்க்கை
ஒரு மனிதனுக்கு வரணும். இந்த புதிதான வாழ்க்கை பெற்ற ஒரு மனிதன் தான் ஆவிக்குரிய மனிதன். இந்த ஆவிக்குரிய உபதேசத்தை, இந்த ஆவிக்குரிய ஆராதனையை, இந்த ஆவியின் அபிஷேகத்தை, இந்த ஆவியின் அந்நிய பாஷையை அந்த மனிதன் தான் ஏற்றுக்கொள்வான். அந்த மனிதன் தான் புரிந்து கொள்வான். அந்த மனிதனுக்கு தான் அது பலமுள்ளதாக இருக்குது. பிற மனிதனுக்கு அது இழிவானதாய், அற்பமானதாய், பைத்தியக்காரத்தனமாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதனால் இந்த உலகம் எப்படி பார்க்குது அப்படின்றத இந்த பகுதியிலையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகம் ஒரு ஆவிக்குரிய மனிதனை, ஆவிக்குரிய ஆராதனையை எப்படி பார்க்குது, இயேசுவின் சிலுவை பற்றிய உபதேசத்தை எப்படி பார்க்குதுன்றத சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அவங்களும் ஒரு நாள், அவங்களுடைய மனக்கண்களும் ஒரு நாள் திறக்கப்படும். அது திறக்கும் அன்னைக்கு இந்த தேவ பக்தியின் பவர், மகிமை, வல்லமை, அதிசயம், அற்புதங்கள், ஆச்சரியங்கள், சந்தோஷம், சமாதானம், தெய்வீக அன்பு எல்லாத்தையுமே அன்னைக்கு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அன்னைக்கு அவங்களுக்குள்ள பழிவுகள் எல்லாம் ஒழிஞ்சு போயிருக்கும், எல்லாம் புதிதாய் மாற்றப்பட்டு இருக்கும். அன்பானவர்களே, ஜெபிப்போமா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படுத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் தேவனாகிய கர்த்தரப்பா, இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய விதைகளை விதைக்க செய்தீர் ராஜா. கர்த்தாவே, உங்களுடைய புத்தகத்திலே அப்போஸ்தலன் பவுல் வழியாய் நீங்கள் சொன்ன வார்த்தைகளை வாசித்தோம். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அவைகளை அறிய மாட்டான். ஏன்னா இந்த உபதேசங்களும் இந்த சிலுவையும் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆராய்ந்து, ஆவிக்குரிய பிரகாரமாய் விசுவாசித்து, ஆவிக்குரிய பிரகாரமாய் உபதேசிக்கப்படுகிறது. அதனால் இந்த உலகத்தின் ஆவியை உடைய மனிதன் இந்த காரியங்களை புரிந்து கொள்ள மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ராஜா. ஆம் கர்த்தாவே, ஆனாலும் அந்த மனிதன் ஒரு நாள் ரட்சிப்புக்குள் வரும்போது அந்த மனிதனுக்கும் இந்த உபதேசங்கள் தெய்வ பலமுள்ளவைகளாய் மாறுகிறது என்று உம்முடைய வார்த்தையில், இந்த நல்ல செய்தியில் பார்த்தோம் கர்த்தாவே. அப்பா, ஆம் என் தேவனாகிய கர்த்தாவே, ஆவிக்குரியவனுக்கு சிலுவை பற்றிய உபதேசம், உம்முடைய வேத புத்தகத்தின் வார்த்தைகள் பலன் கொடுக்கிறதா இருக்கிறது, உற்சாகம் கொடுக்கிறதா இருக்கிறது, மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா, இந்த வேத பகுதியை நீங்கள் ஆசீர்வதிச்சீங்க, நன்றி செலுத்துகிறேன். இந்த வேத வசனங்களை இன்றைக்கு நினைவு கூறும்படியாக கிருபை செய்தீங்க ராஜா, அதற்கு நன்றி. கர்த்தாவே அப்பா, விதைக்கப்பட்ட இந்த விதைகள், இந்த உபதேச வார்த்தைகள் அப்பா, கேட்கப்பட்ட இருதயங்களில் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அதிகப்படுத்தட்டும் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிற ராஜா. இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதான மனக்கவலை, மனபாரம் கர்த்தாவே, அனைத்து விதமான பிரச்சனைகளும் சஞ்சலங்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் சந்தோஷம், இயேசுவின் சமாதானமும் அப்பா, இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு இருதயங்களையும் அவங்க குடும்பங்களையும் நிரப்பும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ராஜா. விதைக்கப்பட்ட விதைகள் ஆசீர்வாதத்தை இந்த குடும்பங்களில் கொடுக்கட்டும், இந்த ஆத்மாக்களில் பலனை கொடுக்கட்டும். என் தேவனாகிய கர்த்தாவை, உங்களுடைய மகிமையினால் இந்த குடும்பத்தை நிரப்புங்க, இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய கரம் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் மச்சா. எல்லா நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு எல்லா நாட்களிலும் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிங்க. எங்கள் விண்ணப்பம், வேண்டுதல் எல்லாவற்றையும் ஆண்டவரே, எங்கள் இரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.